வெல்கம் டு மாம் ஆஃப் பிரணீத் லைஃப் ஸ்டைல் சேனல். எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இனிமேல் நம்ம சேனலில் நிறைய லாங் வீடியோ போஸ்ட் பண்ணலான்னு நான் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். நிறைய பேருடைய சப்போர்ட் எனக்கு தேவைப்படுது. கண்டிப்பாக மறக்காமல் சப்போர்ட் பண்ணிவிடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க. ஸோ மார்னிங்கே ஃபஸ்ட் திங் பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ்லாம் வாங்க போயாச்சு. வாங்கிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக பாத்ரூம்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சிடலாம், வாஷ் பண்ணதெல்லாம் சொல்லிவிட்டு அதையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். மார்னிங்கே நான் பிரேக்ஃபாஸ்ட்டும் பண்ணிட்டேன் வெஜிடபிள்ஸ் வாங்க போகிறதுக்கு முன்னாடி. ஸோ பிரணீத் எழுந்து வந்ததும் ஊட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். ஸோ அவன் இன்னும் எழுந்திரிச்சு வரா மாதிரி தெரியல. சரி நம்ம குக்கிங் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வெஜிடபிள்ஸ்லாம் அதுக்கு நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அவன் வந்ததும் பாஸ்தா அவனுக்கு ஊட்டி விட்டுட்டேன், அவனுக்கு பிடிக்கும்னு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஊட்டி விட்டதுக்கப்புறமா குக்கிங் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சரி கொஞ்சம் நிறைய டைம் இருந்த மாதிரி இருந்தது. சரி இன்றைக்கி கொஞ்சம் லீஷராக கொஞ்சம் ஃப்ரீயாக சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குக்கிங் இன்றைக்கி பொரி குழம்பு தான் நான் செய்கிறேன். நிறைய பேர் இதை காரக்குழம்புன்னு சொல்லுவீங்க. இது முருங்கைக்காய் கத்திரிக்காய் போட்டு காரமான ஒரு குழம்பு மாதிரி நான் ட்ரை பண்ணியிருக்கேன். நல்லா வந்தது இது. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா எழுந்திரிச்சதுலேருந்தே பிரணீத்துக்கு ஏதோ ஒரு மூட் அவுட்டு, என்னன்னு தெரியல. குழந்தைக்கு பயங்கரமாக கோல்டு இருந்தது, சரியாகாமல் ரொம்ப நாளாக இருந்தது. ஆக்டிவாக தான் இருந்தான், பட் இன்றைக்கி ரொம்ப மூட் அப்செட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ கூடவே இருக்கணும்னு சொல்லிட்டு கூடவே இருந்தான். அவனுக்கு எவ்வளவோ டைவர்ட் பண்ண ட்ரை பண்ணோம் நானும் அவர் அப்பாவும். ஆனால் அவனுக்கு டைவர்ட் ஆகிற மாதிரி தெரியல. பாருங்கள், கூடவே இருக்கணும், தூக்கி வச்சுக்கோன்னு சொல்லிட்டு ரொம்ப அப்பப்போ மூட் அப்செட் ஆகிட்டே இருந்தது. ஓகே, இன்றைக்கி வாழைத்தண்டு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிது, ரொம்ப இளம் வாழைத்தண்டு அது. சரி இன்றைக்கி அதுக்கு பொரியல் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அதையும் நான் வாங்கிட்டு வந்துட்டு இருந்தேன். ஆனால் பார்த்தா ரொம்ப நாராக இருந்தது. அதை ரொம்ப க்ளீன் பண்ணுறதுக்கே ரொம்ப டைம் ஆச்சு. அது கட் பண்ணி க்ளீன் பண்ணுறதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா அகெயின் அழுவ ஆரம்பிச்சிட்டா. அவங்க அப்பாவும் எவ்வளோ டைவர்ட் பண்ணுறாரு, அப்போதைக்கு டைவர்ட் ஆகிறான். அகெயின் அண்ட் அகெயின் மூட் அப்செட் ஆச்சு. குழந்தைக்கு அந்த கோல்டுனால தான் ஏதோ டிஸ்கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணியிருக்கான் போல். சரி ஒரு வழியாக அவன் குளிக்க போயிட்டான். சரி கொஞ்சம் சமாதானம் ஆகிடுவான்னு நினச்சி இந்த கேப்பில் பார்த்திங்கன்னா எனக்கு பசியே பயங்கரமாக வந்துருச்சு. கொஞ்சமாக போய்ட்டு ஸ்நாக்ஸ் எடுத்து சாப்பிட்லான்னு சொல்லிவிட்டு அதையும் சாப்பிட்டுட்ருக்கேன். ஏன்னா ரொம்ப நேரம் குக்கிங் பண்ணிகிட்டே இருந்த மாதிரி இருந்தது. எனக்கு 3 hours ஆச்சு. யூஸ்வலி 1.5 hours நான் முடிச்சிருவேன். ஓகே, இன்றைக்கி லன்ச் இதுதான் ஸ்பெஷல். ஒயிட் ரைஸ், வாழைத்தண்டு பொரியல், அப்புறம் வெண்டைக்காய் கருமது, கத்திரிக்காய் முருங்காய் போட்ட காரக்குழம்பு, பொரி குழம்புன்னு சொல்லுவீங்க நிறைய பேர். சாப்பிட்டதுக்கப்புறம் மாதுளைப்பழம், செவ்வாழை, இது எல்லாமே ஹஸ்பண்டுக்கு பேக் பண்ணியாச்சு. குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறமும் அழுதுகிட்டே இருந்தான். அவனுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல. நானும் ரொம்ப நேரம் டிஸ்கம்ஃபர்ட் கம்ஃபர்ட் பண்ணிகிட்டே இருந்தேன். அவனுக்கு எந்த ஸ்டொமக் பெயினான்னு பார்த்தா அதுவும் இல்லை. சரி தூக்கி வச்சுக்கிட்டா கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக ஃபீல் ஆவானேன்னு சொல்லிட்டு கூடவே வச்சுட்டு இருந்தேன். கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணான். ஈவினிங்காக பார்த்திங்கன்னா அவனை டைவர்ட் பண்ணுறதுக்கு சரி வாடா ஹேர் கட் பண்ணிடலாமேன்னு சொல்லிட்டு அவனை கூட்டிகிட்டு போயிருந்தேன். கொஞ்சம் நல்லாவே சமாதானம் ஆகிட்டான். ஸோ ஹேர் கட் பார்த்திங்கன்னா சம்மர் வந்துருச்சுல, ஸோ கொஞ்சம் ஷார்ட்டாக வெட்டிடலாமேன்னு சொல்லிட்டு அவனுக்கு என்ன மாதிரி ஹேர் கட் வேணும்னு சொல்லிட்டு அந்த ஸ்டைலிஸ்ட் கிட்ட சொல்லிகிட்டு இருந்தான். ஸோ ஃபைனலாக ரொம்ப ஷார்ட்டாக கட் பண்ணிட்டோம். நல்லாவே வந்திருந்தது. ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்னும் நிறைய லாங் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். மறக்காமல் உங்கள் சப்போர்ட்டை இந்த சேனலுக்கு கொடுங்க.